இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுசியம் எப்படி செய்யணும்னு அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, மைதா மாவு, ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வேக வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம் மைதா மாவில் டிப் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக சுசியம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.